அபி அபிதா கேள் கும்பம் சதயம் 91 கெரியர் ஹெல்த் மேரேஜ் டிவோர்ஸ் ரெடி. ஆமாவா? 10 பார்த்துருப்பீங்க. 10 தான் கழுவி ஊத்துறேன்னு. அதுக்கு ஒருத்தர் மறுப்பு போட மாட்டாரு. ஏன்னா அவருக்கே தெரியாது 10 என்னன்னு. ஏதோ ஒருத்தர் போட்டு கொடுத்தாருங்க, அதை பண்ணிட்டு இருக்கேங்க. 2 நாள் முன்னுக்கு கூட இந்த கல்யாணம் நடக்காது, ஆனா கல்யாணம் நடக்கக்கூடாது, ஆனா நடந்துட்டு 3 வருஷம் கழிச்சு திரும்ப என்கிட்டயே ஜாதகம் பார்த்துக்கிட்டு வருவீங்கம்மா, கோச்சிக்காதீங்கம்மான்னு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். எனக்கே சங்கடமா தான் இருந்துச்சு. ஏன்னா அடுத்த வருஷத்துல அவங்களுக்கு திருமண அமைப்பு நடக்கணும். கன்னி ராசியா இருக்கிறதுனால அந்த திருமணம் முறிவடைஞ்சு அப்புறம் வருவாங்க 3 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட. அப்புறம் அந்த ஜாதகத்தையும் நம்ம கிட்ட வந்த ஜாதகம்னு சொல்லி நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும். சரி, அபி அரேபி. சரி, மாத்தி பாக்குறேன். 15/3/91. இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு போட்டீங்கனாலே ராசி லக்னத்துக்கு 2/7 அமைப்போட ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குங்க. 2:57 PM. எங்க பிறந்திருக்கீங்க? எங்க கேள் போட்டீங்க? நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க நீங்க. குவாலா லும்போ. ஜாதகம் போடவே வேணாங்க. ராசி லக்னத்துக்கு 2/8 தான் ஏதாவது திருஷ்டப்பா இருக்கும். அதுக்குள்ள கும்பராசி சதய நட்சத்திரம் அப்பதான் நடக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். படிச்சு சொல்றேனே. கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க. ராசி லக்னத்துக்கு 2/7 அமைப்புகளோட சனி செவ்வாய் ராகு இருந்தா திருமணத்தை பண்ணாதீங்கன்னு தலையில அடிச்சுக்கிறேனே. அபிதா கேள் கும்பம் சதயம் மிதுன லக்னம். நீங்க கொடுத்த 15 மார்ச் 91 2:57 PM. கண்ணை மூடிட்டு சொல்றேன் பாருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. லக்னத்துக்கு 2 சனி செவ்வாய் ராகுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தா அந்த ஜாதகத்துக்கு இப்ப கல்யாணம் பண்ணாதீங்கன்னு முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? கெரியர் அண்ட் ஹெல்த் எப்படி இருக்கும்? மேரேஜ் கோன டிவோர்ஸ் ரெடியா? ஓகே, டிவோர்ஸ் ஆயிருச்சா? சரி, என்ன நடக்குது? சனி தசை நடக்குது. சனி தசை சுத்தமா 8ஆம் இடத்தை கெடுப்பாருங்க. 2029 ஜூலை வரைக்கும் நல்ல பதில் இல்லைங்க. 2029 ஜூலை பிறகுல இருந்து உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு, மன வாழ்க்கை இருக்குன்னே சொல்லிடுவேன். ஓகேங்களா? நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சூரியன் திக்பலமா இருந்து சனியின் பார்வையில் இருக்கக்கூடாதுங்க. அவர் திக்பலமா இருக்கிறாரு. சனியினுடைய ஒரு 10 டிகிரி பார்வை. ஆனா குரு இங்க வலுத்த குரு ஒரே டிகிரியில குருவை பார்க்கிறார் அப்படின்றது ஒரு பலம். ஆயுளுங்க பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல புதன் இங்க பரிபூர்ண நீச்ச அமைப்புகள்ல இருந்து சனி பார்வையில இருக்கிறது ஒரு டல். ஆனாலும் பரிபூர்ண நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள்ல இருக்கக்கூடிய புதன் அப்படின்றதுனால பிற்பகுதி வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு. பார்த்தோன்னே 2வது திருமணம்னு பளிச்சுன்னு தெரியக்கூடிய அமைப்பு, குழந்தை அமைப்பெல்லாம் இருக்கு. அவசரப்பட்டு 10 பொருத்தம் 10 பொருத்தம் போனீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். கெரியர் என்ன ஆகும்? சனி தசை முழுக்க 8ஆம் இடத்துல உங்களை முடக்கி வைக்கக்கூடிய வேலை அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு பாக்கியாதிபதியா நிதானமா மெதுவா செயல்படுவாரு. அதே நேரத்துல ஒரே நேரத்துல தர்ம கர்மாதி யோகத்தை பெற்றிருக்கு. தர்ம கர்மாதிகளின் தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடிய ராகு அப்பப்போ உங்களை தூக்கி விடணும் அப்படின்னு நினைப்பாரு. ராகு தசையெல்லாம் நல்ல பலன் செய்யும். புதன் தசையில இருந்து நல்லா இருப்பீங்க அப்படின்றதாங்க என்னோட வார்த்தை. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா?